வணக்கம். நம்ம இன்றைக்கி கருப்பு எள்ளு இட்லி பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு உளுந்தம்பருப்பு, கருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். எள்ளு வந்து ஒரு 250 கிராம் இருக்குது. உளுந்தம்பருப்பு ஒரு 125 கிராம் இருக்குது. பூண்டு வந்து ஒரு 20 பல் வேணும். ஒரு 10 வத்தல், அப்புறம் காஞ்ச கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவைக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 3 பீஸ் பெருங்காயக்கட்டி, ஒரு 3 சோள புளி, ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் தேவை வறுக்கிறதுக்கு. நம்ம எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் நல்லெண்ணெயில் பூண்டை நல்லா வறுக்கணும். நல்லா செவக்க வறுத்து அதை மாற்றிடலாம். இப்போ அதே எண்ணெயில் 10 வத்தலை சேர்த்து லேசாக வறுத்து விட்டால் போதும், கருக விட்டுறக்கூடாது. வத்தல் வறுபட்டதுக்கப்புறமா அதை மாற்றிட்டு அதில் கருவேப்பிலையும் கொஞ்சம் வறுத்து விடணும். இப்போ இதெல்லாம் நம்ம ஆற வச்சிடலாம். இனி அதே சட்டியில் உளுந்தம்பருப்பை சேர்த்து நல்லா வறுக்கணும். பொன்னிறமாக வறுக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்தா தான் நல்லாயிருக்கும். உளுந்து வறுபட்டுச்சு. இனி அதை எடுத்து மாற்றிடலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் நம்ம கல்லில் தட்டி வச்சுருந்த பெருங்காயத்தை இதில் சேர்த்து லேசாக வறுத்து விடணும். அப்போ தான் மிக்ஸி ஜாரில் நல்லா அரையும். பெருங்காயத்தை வறுத்துட்டு நம்ம இதை மாற்றிடணும். இனி அதே சட்டியில் எள்ளை சேர்த்து நல்லா வறுக்கணும். எள்ளு நல்லா வெடிக்கிறது ஸ்டாப் ஆகுறது வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருந்த உளுந்தம்பருப்பு, வத்தல், அப்புறம் கருவேப்பிலை, இது 3ஐயும் சேர்த்து முதல்ல நல்லா பவுடர் பண்ணிடணும். இப்போ நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த பெருங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, அப்புறம் ஒரு 3 சோள புளி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு தேவைக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இது கூட சேர்க்கணும். அப்புறம் நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம அரைக்கணும். நல்லா நைஸாக அரைக்கணும். இனி லாஸ்ட்டாக இதில் கருப்பு எள்ளையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போ அரைச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இந்த இட்லி பொடி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி கூட நம்ம நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடிஷ்ஷாக சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.